ஓம் சாய்ராம். கேட்பது கிடைக்கும், கிடைப்பது நிலைக்கும். உண்மையான பக்தர்களை பாபா கைவிட்டுருவாரா இல்லை காப்பாற்றுவாரா? கண்டிப்பாக காப்பாற்றுவார். உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி ஒரு அழகான பதிவுக்குள்ளே போகலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிராமத்தில் ராமு அப்படிங்கிற ஒரு ஏழை விவசாயி இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் வயலுக்கு சென்று பாபாவின் படத்தின் முன் நின்று கண்களை மூடி பிரார்த்தனை செய்வான். பாபா, எனக்கு பெரிய செல்வம்லாம் கொடுக்க வேண்டாம், என் குடும்பம் அமைதியாகவும் ஒருவேளை உணவு கிடைக்கவும் அருள் செய்யுங்கள் அப்படின்னு மட்டும்தான் அவங்க வேண்டிக்குவாங்க. அதை மாதிரி பல வருஷமாக வேண்டிகிட்டு இருக்காங்க. பல ஆண்டுகள் கடந்துருச்சு. அவனுடைய அண்டை வீட்டார் செல்வந்தர்களாக மாறினர். நண்பர்கள் புதிய நிலங்களையும் வீடுகளையும் வாங்கினர். ஆனால் ராமுவின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு நாள் மனமுடைந்து பாபாவின் முன் அழுதான். பாபா, என்னை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அழுகுறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு ஒரு கனவு வருது. கனவுல சாய்பாபா புன்னகையுடன் ஒரு தேங்காயை கொடுத்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த தேங்காயை நான் சொல்லும் வரைக்கும் உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனவுல சொல்கிறாங்க. காலை எழுந்தபோது சாய்பாபாவின் படத்தின் அருகில் உண்மையிலேயே ஒரு தேங்காய் இருந்துச்சு. ராமு இதை பார்த்துட்டு ரொம்ப அதிசயத்தில் மூழ்கிட்டாங்க. நம்பிக்கையின் சோதனை. கிராம மக்கள் அவனை பார்த்து சிரித்தனர். அவன் தேங்காயை ஏன் வைத்திருக்கிறாய்? உடைத்து விடு அல்லது விற்றுவிடு, அதற்குள் ஒன்றும் இருக்காது அப்படின்னு ஊரில் பல பேர் பார்ப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ராமு சாய்பாபாவின் வார்த்தையை மட்டும் நம்பினான். ஒவ்வொரு நாளும் அந்த தேங்காயை பூஜை செய்து வணங்கினான். பல மாதங்கள் கடந்துருச்சு, எதுவுமே நடக்கலை. ஆனால் அந்த ராமு நம்பிக்கை இழக்கலை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் மாலை கிராமத்தில் பலத்த மழை பெய்யுது. வெள்ள நீர்லாம் வீடுகளுக்குள்ளே பூந்துருச்சு. ராமு தனது குடிசையை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அந்த தேங்காய் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிறிய துணி மூட்டை இருக்குது. அதை திறந்து பார்த்தபோது பழமையான தங்க நாணயங்கள் இருந்துச்சு. அது ராமுக்கு எல்லா கடனையும் அடைச்சி புதிய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தொடங்கிறதுக்கு அதெல்லாம் போதுமானதாக இருந்துச்சு. அப்போ ராமுவோட கண்களில் பார்த்திங்கன்னா கண்ணீர் வருது. ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அப்போ ராமுக்கு புரிந்தது, சாய்பாபா ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்தவில்லை, சரியான நேரம் வரும் வரை பாதுகாத்து வைத்திருந்தார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சாய்பாபா நமக்கு கற்றுக் கொடுப்பது, அற்புதம் நடந்த பிறகு நம்பிக்கை கொள்வது எளிது. ஆனால் எதுவும் நடக்காத நேரத்திலும் நம்பிக்கை இழக்காமல் இருப்பதே உண்மையான பக்தி. நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் கண்டிப்பாக சாய்பாபாவுக்கு தெரியும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் அவர் கேட்கிறார். சரியான நேரம் வந்தால் யாராலும் மூட முடியாத கதவுகளை அவர் திறந்து வைப்பார். இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கலாம்? நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம், உங்கள் பிரார்த்தனைக்கு பதில் இல்லைன்னு தோணலாம், வெற்றி தூரமாக இருப்பதாக உணரலாம். ஆனால் சாய்பாபா உங்களை மறந்திருக்க மாட்டார். அவர் உங்களுக்காக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சரியான நேரத்தில் தர தயாராக வைத்திருக்கிறார். எனவே எப்போதும் நினைவு கொள்ளுங்கள், நம்பிக்கை மற்றும் பொறுமை. இந்த 2 வார்த்தைகளே சாய்பாபாவின் வாழ்க்கையின் மிகப்பெரிய போதனை. சாய்பாபாவின் அருள் உங்கள் குடும்பத்தில் என்றும் நிலைக்கட்டும். ஓம் சாய்ராம்.